இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா வெடிக்கும். கடுகு வந்து நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயமும் வெடிக்கும். இதில் எடுத்து போட்டு ஆறின உடனே இதை வெடிச்சிருக்கு. இது ஆறின உடனே இதை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுடரை அரைச்சாச்சு. இதை வந்து இதில் மாற்றி வச்சுக்கணும். இதை நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டேன். வெந்தயம் கடுகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம நிறைய ஏர் டைட்டாக போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விடணும். தேவைப்பட்டால் அப்பப்போ விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டிருக்கோம். கடுகு சூடாகட்டும், வெடிக்கட்டும். அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். நல்லா அலசி இதில் வச்சுருக்கேன்னா இதுக்கு வந்து இந்த மாரி ஒரு 3 மிளகாய் வத்தல், கொட்டைப்பாக்க அளவுக்கு பொடி, வெல்லம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க, வேண்டாதவா விட்டுருங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த தொக்குக்கு தேவையான உப்பு. இது வந்து தனி மிளகாய்த்தூள், இது ஒரு ஸ்பூன். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாருக்காக தான் போடுறது. தேவையான அளவுக்கு பெருங்காய ஜலம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து அடுப்பு செஞ்சு வச்சுருக்கோம். முதல்ல இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி விடுவோம். இந்த பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இதை வந்து இந்த கடுகு தாளிச்ச எண்ணெயில் இதை கொட்டுறோம். இது சைட் டிஷ்ஷாக எது பண்ணலாம் தொட்டுக்கலாம். சாதத்தை வேணான்னு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். முருஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம். நாக்குக்கு நல்லா உப்பா இருப்ப நல்லா ருசியாக இருக்கும்.